Hello students, exercise 1.1 7th question. Questionல A, B, C அப்படிங்கிற 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சப்டிவிஷன் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க வெரிஃபை பண்ண சொல்லி. இப்போ செட்டு ஏவை எழுதிடலாம். செட்டு ஏல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு இருக்குது. அப்போது செட்டு ஏ அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ 1லேருந்து லெஸ் தேன் 8னா 8 விட குறைவாக ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 7 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் ஏ செட்டு. இப்போது பி செட்டு. பி செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பி செட்டில் லெஸ் தேன் 8 ப்ரைம் நம்பர்ஸை நம்ம எழுதணும். 8 விட குறைவாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 1 வந்து ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. அப்போ 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், தென் 5, 7 இந்த 4 நம்பர் இருந்தால் 8 விட குறைவாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். தென் சி செட்டு. சி செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்று தான். அது என்னது? ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் ஈவனாக இருக்கும், மற்ற எல்லா ப்ரைம் நம்பருமே ஆடாக இருக்கும். இப்போ ஏபிசிங்கிற 3 செட்ஸை நம்ம எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதில் எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ செட் என்ன? ஏ செட் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்குது. பி செட் என்ன அப்படின்னா 2, 3, 5, 7 இருக்குது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 செட்டுக்கும் காமனாக, அதாவது 2 செட்டுலேயுமே வர எலிமெண்ட்ஸை நம்ம எடுத்து எழுதணும். 2 செட்லேயுமே எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 3 இருக்குது, 5, 7. இப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு. 2, 3, 5, 7 அப்படிங்கிற 4 எலிமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த செட்டு தான் இல்லையா? 2, 3, 5, 7. இப்போது கிராஸ் சிம்பிள். தென் சி செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது, அது 2. இப்போது கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோட பேர் பண்ணணும். அப்போ பேர் பண்ணால் செகண்ட் செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 2, 2 வரும். தென் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போயிருங்க. 3, 2. தென் தேர்ட் எலிமெண்ட் பேர் பண்ணுங்கள் செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டோட 5, 2. தென் 7, 2 வரும். இப்போது நம்ம எல்ஹெச்எஸ் ஃபுல்லுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். தென் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு இருக்குது. இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஏ கிராஸ் சி, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஏ செட் என்ன? ஏ செட் வந்து 1லேருந்து 7 வரைக்கும். தென் கிராஸ் சிம்பிள். சி செட்டில் 2 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு முதல் மாதிரியே பேர் பண்ணுங்கள். அப்போ 1, 2ன்னு வருமா? 1, 2. தென் செகண்ட் எலிமெண்ட் 2, தேர்ட் எலிமெண்ட் 3, தென் ஃபோர்த் எலிமெண்ட் 4, 2. தென் 5 எடுத்து பேர் பண்ணுங்கள். 5, 2. தென் 6, 2, 7, 2ன்னு வருது. இப்போ ஏ கிராஸ் சியை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆமாம், பி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். இப்போ பி செட் என்ன? பி செட் வந்து 2, 3, 5, 7. நெக்ஸ்ட்டு கிராஸ் சிம்பிள். சி செட் வந்து ஒரே எலிமெண்ட் 2 இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு செகண்ட் எலிமெண்ட்டோட பேர் பண்ணுங்கள். 2, 2. தென் செகண்ட் எலிமெண்ட் 3, தேர்ட் எலிமெண்ட் 5 இருக்குது, பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் எலிமெண்ட் 7 இருக்குது, அதையும் பேர் பண்ணியாச்சு. இப்போ பி கிராஸ் சியை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம்.
இல்லைனா நம்ம எல்லா பேஸுமே எழுதணும். அதனால் ஈக்குவேஷன் போட்டுட்டோம்னா நம்ம எழுத வேண்டியதில்லை. நம்பர் 4 இருக்குது. இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி பாருங்கள் 2 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 4 LHS ஈக்குவல் டு RHS. தேர்ஃபோர் இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் அப்படியே எழுதிருங்க. A cross B intersection C ஈக்குவல் டு A cross C intersection B cross C. ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். தென் செகண்ட் சப்டிவிஷன்